முதல்வருடனான சந்திப்பிற்கு பிறகாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. சார், ஒருவேளை காங்கிரஸ்க்கும் திமுகக்கும் விரிசல் ஏற்பட்டுருச்சு, முடிவுக்கு வந்துருச்சுன்னா சொல்றாங்களே, ஆமாவா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை. முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணியை முடிவு செய்ய திமுக தரப்புல எந்த கெடுவும் விதிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு தகவலையும் முன் வச்சிருக்காரு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்க நிலையில திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு மாலைக்கு வெளிவரும். அப்படிங்கிற இந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினை மூத்த தலைவர் சிதம்பரம் மற்றும் அதன்படி காங்கிரஸ் தலைவர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இருவருமே முதல்வர் ஸ்டாலினோட ஆலோசனையில் ஈடுபட்டாங்க. இந்த சந்திப்புக்கு பிறகாக என்ன மாதிரியான தகவல்கள் வெளியாக போகிறது, இன்று மாலை என்ன மாதிரியான முடிவுகள் வெளியாக போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த மணி நேரங்களில் ரொம்ப தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் செல்வ பெருந்தகை அவரோட தரப்பிலிருந்து செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் திமுக தரப்புல கூட்டணிக்காக எந்த ஒரு கெடுவும் எங்களுக்கு விதிக்கப்படலை. இன்னமும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. திமுக தரப்புல எந்த கெடுவும் விதிக்கப்படலை. அதே மாதிரி எந்த ஒரு இழுபறியும் இல்லை. தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதிகாரப்பூர்வமாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸுக்கு திமுக 28 இடங்கள் வரைக்கும் கொடுக்க முன்வந்துள்ளதாக இப்பொழுது தகவலும் வெளியாகி இருக்கு. அவங்க தரப்பில் கேட்கப்பட்டதிலிருந்து 25 அப்படின்ற இருந்த இடத்துல இப்போ 28 வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் தரப்புல 31 இடங்களை கேட்டு வலியுறுத்துறதாகவும் திமுக தரப்புல இருந்து 28 இடங்கள் வரைக்கும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இன்னும் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் தலைவரும் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்களும் முதல்வர் ஸ்டாலினோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. அடுத்தபடியா இப்ப காங்கிரசினுடைய தலைமை கிட்ட அவங்க பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கறத அங்க எடுத்துரைப்பாங்க. அங்க மேலிடத்திலிருந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து, அதே மாதிரி அவங்க திமுக கிட்ட சொல்றதை பொறுத்து இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய நிலவரம் என்னவாக இருக்க போகிறது, இந்த கூட்டணி என்பது அமையுமா அல்லது இந்த கூட்டணி என்பது முடிவு பெறுமா அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஒரு பதில் இன்றைக்கு மாலை தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் பேசிட்டு இருந்த நிலையில இப்ப காங்கிரஸ் தலைவர் இப்படி ஒரு தகவலையும் முன் வச்சிருக்காரு.